வணக்கம். டங் 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 பேமெண்ட் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்னதான் காசு போனாலும் கரெக்ட்டா பேமெண்ட் யாருக்காவது நம்ம ஒரு பொருள குடுத்து வாங்கிட்டோம், டிக் ஆயிருச்சு அப்படின்னா, காசு செலவு பண்ணாலும் ஒரு சந்தோஷம் வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காசு செலவு பண்றதே முழுக்க முழுக்க சிம்ப்ளிஃபைடா மாத்தி வச்சிருக்கு இந்த யுபிஐ பேமெண்ட் மெத்தட். இந்த யுபிஐ பேமெண்ட் மெத்தட் ஆரம்ப காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எம்டிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அது மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது தான். அதாவது நீ யுபிஐ டிரான்சாக்ஷன் பண்றியா, அதுக்கு ஒரு கமிஷன் மாரி நீ பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி. ஒரு காலகட்டத்தில் ஏடிஎம் போடுறதுக்கே பயமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல கமிஷன் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாருமே நிறைய கடையில் நம்ம போயிட்டு யூபிஐ இருக்கான்னு கேட்போம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை, காசு கொடு அப்படின்வாங்க. இன்றைக்கி அந்த கடைகளே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை ஒட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு இதோட ரீச் அப்படிங்கிறது சொல்லி மலாது. எல்லா சைடுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். வயசானவங்களும் யூபிஐ பேமெண்ட்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பரவுது. யூபிஐ பேமெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண போகிறாங்களாம். இந்த எம்டிஆர் திருப்பியும் வரப்போதான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான தொகையை போட்டாலே நீ உங்ககிட்ட இருந்து ₹2000 த்ரெஷோல்டு எடுத்துப்பாங்களாம்யா. ₹2000 அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாளில் எத்தனை வாட்டி நீங்களோ இல்லை நானோ யூபிஐ பேமெண்ட்ஸ் மூலிமா பண்ணியிருப்போம். அந்த சின்ன கடையோ பெரிய டிரான்சாக்ஷனோ காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்க வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்கன்னு கேட்டோன்னா ஒரு பயமும் இன்னொரு சைடு கோவம் வருமா இல்லையா? திருப்பி ஏடிஎம் கார்டு எடுக்கிறேன்டா, ஏடிஎம்மாக அலைஞ்சு கேஷ், அதுக்கப்புறம் சில்ட்ரன் சேர்த்து இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ்லேயே டிரான்சாக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சாலும் இன்றைக்கி இதுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிட்டோம், இல்லை ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இறங்கிட்டோன்றதுனால நோ லுக்கிங் பேக் மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் கேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கையிலேருந்து எடுக்கப்படவே கூடாது. முழுக்க யூபிஐ பக்கம் போயிட்டோன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம லாக் பண்ணி நிற்க வைப்பாங்க. பட் டோட்டலி அது வேறு சப்ஜெக்ட்டு, அதுக்கு அடுத்து வருவோம். ஸோ இப்போ என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ₹2000 மாதிரி சார்ஜஸ் போட போகிறாங்க. ஸோ இனிமேல் பழைய மாதிரி நீ இஷ்டத்துக்குலாம் அனுப்பி அதுக்கப்புறம் வாங்கலாம் முடியாது யூபிஐ பேமெண்ட்ஸ் மூலிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போது இதை பற்றின சரியான தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலிமா கொடுக்க போகிறோம். எஸ், இந்த எம்டிஆர் திருப்பியும் கொண்டு வரதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்காங்களா, அதுக்கான பேச்சு நடந்துட்டுருக்கா? ஆமாம், நடந்துட்டுருக்கு தான். ஆனால் அது உங்களுக்கு இல்லைங்க. உங்களுக்குனா அப்படின்னு நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு தனி மனுஷனா, நீங்களும் நானும் இப்போ வருண் டாக்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா, அப்பா ரொம்ப நல்லா பேசுகிறாரு, சுத்தமாக நல்லாவே பேச மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு நீங்கள் ஒரு ₹2000 போட்டு விடணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். என்னோட யூபிஐ ஐடிக்கோ என் நம்பருக்கோ நீங்கள் போட்டு விட்றீங்க, இல்லை ₹5000 கூட போட்டு விட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எம்டிஆர் அப்படிங்கிற த்ரெஷோல்டு அந்த காஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காஸ்ட்டுமே எடுக்க மாட்டாங்க. சரி, அப்புறம் எதுக்குங்க நம்மளாம் பதட்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு தனி நபராக ஒரு யூபிஐ யூஸராக இருந்தீங்கன்னா நமக்குள்ளே இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அதில் யாருமே காசு எடுக்க போகிறதில்ல. பட் திருப்பி இது எங்கே போயிட்டு நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெட்ரோல் ரேட்டு ஏறினா என்னங்க, காய்கறி ரேட்டு ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சந்தோஷப்பட்டு போக முடியாதோ. ஏன்னா பெட்ரோல் ரேட் ஏறது மூலியமாக செயின் ரியாக்ஷனாக ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம அத்தியாவசிய பொருட்களில் ஒரு விலைவாசி உயர்வோடு நிற்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இது ஒரு சாராருக்கு மட்டுமே ஒரு சார்ஜஸாக போடப்படுறதுனால சாமானிய மக்கள் எல்லாருமே இது அஃபெக்ட் பண்ணும்போது தான் இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக நிற்கிது. குறிப்பாக மர்ச்சன்ட்ஸ், அதே பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா எம்டிஆர்ன்றதே மர்ச்சன்ட்ஸ்க்கு தான்ற மாதிரி இருக்கு இல்லையா அர்த்தம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக யாருக்கு சார்ஜ் வரப்போகுதுன்னா வியாபாரிகள், அது சிறு வியாபாரியாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வியாபாரிகளாக யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி யூபிஐ மூலமா பார்த்தீங்கன்னா தங்களோட டிரான்சாக்ஷன் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே அதோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எம்டிஆர் கணக்கின் மூலியமா காசு பிடிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது மர்ச்சன்ட்ஸ் மேலே தான் போய் உழப்போகுது. ஸோ யாரெல்லாம் பிஸ்னஸில் இந்த மாதிரி யூபிஐ யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் கணிசமான ஒரு தொகை எம்டிஆராக போக போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளை சேர்ந்துருக்கிற செய்தி. பட் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் மேலேயும் போடுற சுமையை பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம மேலே போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஒரு இடத்துல போகிறோம், கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம், பே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேமெண்ட்டில் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ ஒரு ₹1000 பே பண்ணுறோன்னா அதில் ஒரு ₹50 பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஆருக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அவங்க இல்லை இந்த ஆப்ஸ்க்கு கொடுக்கணும் அந்த மர்ச்சன்ட் அப்படின்னா அவர் பார்ப்பார், இவ்வளோ நாள் நான் ஒரு ரேட்டுக்கு தொழிலை நடத்திட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஃப்ரீயாக வேறு இருந்துச்சு, ஏற்கனவே ஃப்ரீயாக இருந்துச்சுட்டு அவர் பழகிட்டாங்கன்னா அதில் திருப்பி ₹1 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டாலும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. குறிப்பாக வியாபாரிகள்ன்றப்போ அப்படிதான் அதை சிந்திப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்லி பொருளோட ரேட்டை உயர்த்துறது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படியெல்லாம் சார்ஜஸை அதிகப்படுத்தலாம், அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜையும் கூட சேர்த்து வாங்கி அவங்களோட பேர்டனை பார்த்தீங்கன்னா திருப்பியும் கஸ்டமர்ஸ் மேலே போடுவாங்க. ஸோ நீங்கள் தனி நபருக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமாக எந்த ஒரு சார்ஜஸுமே ஏறலை அப்படின்னு சொல்லி எங்களை குஷிப்படுத்த முயற்சி செஞ்சாலும் கடைசியில் இது எங்கே போய் நிற்க போகுதுன்னா
வியாபாரிகள் போடுற சுமை வந்து திருப்பியும் கஸ்டமர்ஸ் மேலே தான் உழப்போகுது. அதனால் இது வந்து ஒரு பேட் ஐடியா, இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பேக்லாஷை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சைடு மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா? பட் தேர் இஸ் அன் அதர் சைடு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த பிரச்சனையை வந்து யார் ஆரம்பிச்சு விட்டுருப்பா, எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தோண்டுனா வந்து கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னா, நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா, சில ஆப்ஸ், முக்கியமாக கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. இது எங்கேருந்து வருதுன்னா, ஒரு தொழில் ஒன்று நாங்களும் பண்ணுறோப்பா, எங்களுக்கும் லாபம் வரணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் சென்ட் பண்ணுறாரு, அது பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ மூலியமாக இன்னொரு பேங்க் மூலியமாக இன்னொரு ரிசீவர் கிட்ட போயிட்டு அடையுது. ஸோ இந்த காஸ்ட் டிரான்சாக்ஷனோட ப்ராசஸை வந்து நாங்கள் எல்லாருமே எங்களோட ஆப்ஸ் வச்சு, எங்கள் சர்வரை வச்சு, எங்கள் கம்பெனி மூலியமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி, இதில் இவ்வளோ பேர் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இவ்வளோ யூபிஐ டிரான்சாக்ஷனை நாங்கள் வந்து நடத்தி கொடுக்குறோம் இந்த ஆப்ஸ்லாம். பட் இப்படி நடத்தி கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா இதன் மூலிமா எங்களுக்கு லாபம் வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமான லாபமே வரவே இல்லை. லாபம் விடுங்க, இந்த சர்வீசஸ் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து எங்களோட கம்பெனியை வச்சு நடத்தி பண்ணணும் அப்படின்னாலே வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால் ஒரு பக்கம் பேங்க்கு இது மூலிமா நிறைய லாபம் வருது, மற்றபடி பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட்ஸும் கஸ்டமர்ஸ் நார்மல் பீப்புள் எல்லாமே டிரான்சாக்ஷன் மூலியமாக பயனடைகிறாங்க. ஆனால் எங்களுடைய ஒரு பெரிய கட்டமைப்பை நாங்கள் வந்து தொடர்ந்து அப்படியே வந்து நடத்திட்டு போகணும், ஃபங்க்ஷனரியாக வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் லாபம் ஈட்டணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு சார்ஜே வராமல் இருக்குது. அதனால் இந்த ஒரு சார்ஜை கவர்மெண்ட் போட்டுச்சுன்னா இதன் மூலியமா எங்களுக்கும் எங்களோட தொழில் லாபகரமாக நடந்து இந்த டிரான்சாக்ஷன் யூபிஐக்குள்ளே வந்து முழுசாக இந்தியா போயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் இதை நாங்கள் தொடர்ந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நாங்கள் நிலச்சி நிற்கணும், சஸ்டெயின் ஆகணும்னா எங்களுக்கு இந்த சார்ஜஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கூக்குரல் வந்ததுனால தான் இந்த சார்ஜஸை வந்து கவர்மெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குருட்டாம்போக்கில் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு 2000 ரூபாய் ஏற்ற போகிறாங்களா, சார்ஜ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்கிற அந்த வதந்தியை முதல்ல நிறுத்தணும் மெயினாக. ஆனால் அந்த வதந்தினால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலும் வந்துச்சு. அதனால தான் நம்மளும் இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து ஃபோன்பே போன்ற கம்பெனிஸ்லாம் வந்து இதை ரொம்ப என்கரேஜ் பண்ணி லாபி பண்ணிருக்காங்க, இதை சீக்கிரம் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட இப்போ வரைக்கும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து மக்களா இல்லை இந்த மாதிரி ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து மக்களுக்கு எப்படி வந்து சாதகமாக செய்யலாம் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் குறிப்பாக நம்மளோட மோடி கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த யூபிஐ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் ஏடிஎம் குறைக்கிறது, கேஷ் அப்படிங்கிற ஃப்ளோ வந்து கம்மியாக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தள்ளி 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 வந்து பார்த்தீங்கன்னா பீம் போன்ற ஆப்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை கவர்மெண்ட் செக்டார்ஸ்லையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு உட்புகுத்தி இந்த கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு ஒரு பூ விற்கிற அக்கா வரைக்கும் நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷனை கொண்டு வந்தாச்சு. பட் இப்போ வந்து இந்த ஆப்ஸை நம்ம வந்து பகைச்சிட்டு மக்களை குஷிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு இந்த மாதிரி சார்ஜஸை பண்ணவே தேவையில்லை, தொடர்ந்து இப்படியே கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆப்புகளை பகைச்சிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு கேஷ், அதாவது லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கேஷ் கரன்சி யூஸ் பண்ணுற மாதிரி எக்கனாமிக்கை நோக்கி இந்தியாவை திருப்புறது அப்படிங்கிறது ஒரு 10 ஸ்டெப்ஸ் அஹெட் போயிட்டு திருப்பியும் வந்து ஒரு 10 ஸ்டெப் பின்னாடி போயிடுற மாதிரி வந்து மாறிடும். இது வந்து பெரிய பேக்லாஷாக மாறிடும் அப்படின்னும் கவர்மெண்ட் வந்து பயப்படுறாங்க. ஸோ இதை எப்படி வந்து பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி வந்து இதை பண்ணியே ஆகணும், ஆனால் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று முழுக்க முழுக்க இதை வந்து ஃப்ரீயாகவே விட போகிறாங்களா எல்லாருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட்ஸ்க்கு மட்டும் சார்ஜ் பண்ண போகிறாங்களா, இல்லை திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ்க்கும் சார்ஜ் பண்ணி எல்லா சைட்லேருந்துமே ஒரு ஒரு காசு அப்படிங்கிறத எடுத்து வந்து இந்த மாதிரி வந்து யூபிஐ ஆப்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற 3 விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு ஸ்டாட்ஸ் மட்டும் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ ஒரு 100% வந்து நம்ம ஊரில், அதாவது இந்தியாவில் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதில் ஒரு 5000 ரூபாய்க்கு கீழே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 2000 ரூபாய்க்கு கீழே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தான் வந்து பெரும்பான்மை ஆல்மோஸ்ட் 84% தாண்டி வந்து நடக்குது. ஆனால் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மையான அமௌண்ட்டு, பெரிய பெரிய அமௌண்ட்டு, ஒரு 10,000 ரூபாயிலிருந்து இங்கே லட்ச கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து அது சொற்பமாக வந்து ஒரு 14% 15% தான் வந்து இருக்கும். மீதி பெரும்பான்மையாக நடக்கிறது இந்த 84-85% சிறு அமௌண்ட்டுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுனால நாங்கள் இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு உண்டான சர்வீசஸை வந்து பண்ணித்தரோம். அதனால் எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் எங்களால் தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னு சொல்கிற அந்த ஆப்போட சைட்லேயும் ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலுக்கு, அதாவது டிஜிட்டலி வந்து நம்மளுடைய
எக்ஸ்பென்சஸை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி முழுசாக கண்ட்ரோலில் எடுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன சார்ஜஸ் போட்டாலும் அதற்கு எதிராக நம்மளால் என்னவே பண்ண முடியாது. இட் வில் பி டூ லேட்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த டைமில் ஏடிஎம்ஸ் அண்ட் கேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாஸ்ட்டாக மாறி இருந்துச்சுன்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெட் எண்டாக கஸ்டமர்ஸ்க்கு, அது மர்ச்சன்ஸாக இருந்தாலும் சரி, யூசர்ஸாக இருந்தாலும் எல்லாருக்கும் போய் புரிஞ்சிடும் அப்படிங்கிற ஃபியூச்சரை நினச்சி ஒரு பயமாகவும் இதை முன்வைக்கிறாங்க. பார்க்கலாம். எவ்ரிதிங் ஹேஸ் அண்ட் செயின் ரியாக்ஷன் இல்லையா, ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.